ஃப்ரெண்ட்ஸ், தமிழக ரயில்வே துறையில தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. சேலரிய பொறுத்தவரைக்கும் 19,900 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் வந்து எக்கச்சக்கமா வந்து வரும். ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி. ஸோ அதாவது பார்த்தோன்னா ஐசிஎஃப்னு சொல்லுவோம். ரயில்வேல வந்து பார்த்தோன்னா, ஸோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து இதில என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இது எல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இணைச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா, போஸ்ட் மூலியமா நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் ப்ரூஃப்ஸ்லாம் வந்து பாருங்க, என்னென்ன நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க இணைச்சு, ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு அட்ரஸுமே இங்க இருக்கு பாருங்க. அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீசர் ரெக்ரூட்மென்ட் இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி சென்னைன்னு குடுத்துருக்காங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆர்டினரி போஸ்ட்ல வந்து நீங்க சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து அந்த போஸ்டல் கவர்ல வந்து மேல வந்து எந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க இணைச்சுக்கோங்க. அதே மாரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க, நீங்க ஐபிஓ இந்தியன் போஸ்டல் ஆர்டர்லயோ இல்லன்னா வந்து டிடி எடுத்தோ நீங்க பே பண்ணிக்கலாம். அது வந்து பாருங்க ₹500 குடுத்துருக்காங்க. அதே நீங்க மீதி இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, 250 வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து பாருங்க உங்களுக்கு மேல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10த் வந்து நீங்க பாஸ் பண்ணா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேல நீங்க வந்து ஐடிஐ நீங்க முடிச்சிருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க எது என்ஏஎஸ்சி சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தாலும் சரி, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தோன்னா, ஸோ ஸ்போர்ட்ஸ்மே நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்து பாருங்க, மேல வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான லிஸ்ட் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்போர்ட்ஸ்க்கான லிஸ்ட்டுமே இங்க இருக்கு. ஃபுட்பாலு, பாடி பில்டிங்கு, கபடி, ஹாக்கி, கிரிக்கெட்டு, வெயிட் லிஃப்டிங் இந்த இதில வந்து பார்த்தோன்னா, ஸ்போர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அதுக்கான அச்சீவ்மென்ட்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10த் நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருந்தா நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க, உங்களுக்கு என்னைக்கு வந்து இதுக்கு டைரக்ட் என்ட்ரி வந்து நடக்கும் அப்படிங்கிற டைமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டேட்டுமே குடுத்துருக்காங்க. 28 மார்ச் அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் வந்து டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு போய் நீங்க வந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க டைரக்ட்டா வந்து பார்த்தோன்னா, உங்களோட இதுக்கு வந்து நீங்க நேரடியா போய் இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க நேர்ல போய் இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும், ஸோ 18லேருந்து 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மென்ட்க்கான டீட்டெயில்ஸுமே இங்க இருக்கு பாருங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இங்க குடுத்துருக்காங்க. நீங்க வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இங்க வந்து பாருங்க, எப்படி வந்து உங்களுக்கு வந்து செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸோ ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மென்ட் வச்சு 50 மார்க் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்லு, பிசிக்கல் ஃபிட்னஸ் இத வச்சு வந்து பார்த்தோன்னா, 40 மார்க் வந்து இருக்கும். குவாலிஃபிகேஷனோட மார்க் வச்சு 10 மார்க் வந்து இருக்கும். டோட்டலா 100 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரி லெவல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதில எந்த நேம்ல நீங்க டிடி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபேவர் ஆஃப் எஃப்ஏ அண்ட் சிஏஓ/ஐசிஎஃப் பேயபிள் அட் சென்னைன்னு குடுத்துருக்காங்கல்ல, இந்த நேம்ல வந்து நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, வுமன் கேட்டகரி இவங்க எல்லாரும் வந்து 250 பே பண்ணாலே போதும். இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து 500 வந்து நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸும். ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் சொன்னேன். அது மாரி நீங்க ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.